Hi juniors, இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஃபஸ்ட்டு மிட் டேர்முக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்புறம் ஒரு கொஸ்டின் பேப்பரோட மாடல் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் ஃபுல்லாக பார்த்துடலாம் இந்த வீடியோவில் வந்து என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குதுன்னா சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, 4 வரைக்கும் இருக்குது மிட் டேர்முக்கு தேவையானது. பாருங்கள், சாப்டர் 1 இதில் வந்து மோஸ்ட்லி மெத்தட் மட்டும் எல்லா மெத்தடுக்கும் ஒவ்வொரு சம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், மற்றதெல்லாம் ஈஸியாக எழுதிடலாம். அது போக அப்புறம் இந்த இது இருக்கும் இல்லையா, வேர்ட் ப்ராப்ளம்ஸ், அது வந்து ஸ்டார்டிங் அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண தெரிஞ்சுட்டா மற்றதெல்லாம் நார்மல் மெத்தட்லேயே நீங்கள் போட்டலாம். மெத்தட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் இந்த சாப்டரில், அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட்டு மெத்தட் நேம் பாருங்கள், இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறது. எக்ஸசைஸ் 1.1ல் 2 மார்க் 3 மார்க் கொடுத்துருங்க பார்த்துங்க. அப்புறம் ரேங்க் பை மைனர் மெத்தட், அப்புறம் ரோ எக்லான் ஃபார்முக்கு இது பண்ணி அதுக்கப்புறம் ரேங்க் கண்டுபிடிக்கிறது, அதில் இருக்கிற சம்ஸ் 2 மார்க் 3 மார்க்கு. அப்புறம் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு, அதில் சில சம்ஸ், அப்புறம் எக்ஸாம்பிள் சம்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸசைஸில் இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது 5 மார்க்கில் வரும். அதில் ஒரு 3 சம் இருக்குது. அப்புறம் இன்வர்ஸ் பை காஸ் ஜார்டன் மெத்தட், அதில் ஒரு சம் இருக்குது. அப்புறம் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், அதே மெத்தட் தான். 2 மார்க் எப்படி போட்டிங்களோ அதில் 2 ஈக்குவேஷன் இருக்கும், இதில் 3 ஈக்குவேஷன் வந்தால் பெரிய 5 மார்க் ஆயிரும், அவ்வளோதான். மோஸ்ட்லி ஒரே மெத்தட் தான். அப்புறம் கிராமர்ஸ் ரூல், இதுலேயும் அதே மாதிரி தான். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாம் ஒரே மெத்தட் தான், சம்மு மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்புறம் காசியன் எலிமினேஷன் மெத்தட், கன்சிஸ்டன்சி ஆஃப் ஈக்குவேஷன், இந்த லாம்டா மியூ கே, இந்த சம்ஸ் ஒன்று கூட விடாமல் எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்புறம் கிராமர்ஸ் ரூலில் இன்க்ளூடிங் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன்லையும் இன்க்ளூடிங் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துடணும். அப்புறம் இந்த 2 எக்ஸசைஸ்லையும் எல்லா சம்மே பார்த்துருங்க. லாம்டா மியூ கே மாதிரி வருது, அப்புறம் P/A - B இது மாதிரி ஒரு சம் இருக்கும், அது ஃபுல்லாக பார்த்துருங்க. ஆக்சுவலி இது ஃபுல்லாமே 5 மார்க்கு, அதனால் இந்த 2 எக்ஸசைஸும் ஃபுல்லாக பார்க்கணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு சாப்டர் 2ல் 2 மார்க் 3 மார்க் பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து இந்த I பவர் 1954 இது மாதிரிலாம் இருக்கும், அந்த சம்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. சிம்பிளாக தான் இருக்கும். மெயினாக அந்த ரிமைண்டர் டிவிஷன் வச்சு போடுற மாதிரி தான் இருக்கும் அந்த சம்ஸ் ஃபுல்லாமே, அது ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்புறம் ஈக்குவேட்டிங் ரியல் பார்ட்ஸ் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் தந்துடுவாங்க, அதை வந்து ஈக்குவேட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ. அந்த சம் அடிக்கடி கேட்குறது, அது பார்த்துக்கோங்க. அப்புறம் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் உங்களுக்கே ஈஸியாக போட்டுருவீங்க. அப்புறம் ரெக்டாங்குலர் ஃபார்ம், இவங்க ஏதோ சிம்பிளிஃபை பண்ணாத ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மில் எழுதணும், அதுதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம். அப்புறம் கான்ஜுகேட் ஆஃப் ஜெட், அது கண்டுபிடிக்கிறது, அது அந்த சம்ஸில் ஒரு 4 இருக்குது பார்த்துங்க. அப்புறம் மாடுலஸ் ஆஃப் ஜெட்டுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கிறது, அதாவது ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க மாடுலஸ் ஆஃப் ஜெட்னா அது. அப்புறம் இந்த ஸ்கொயர் ரூட் ஒரு பெரிய ஃபார்முலா மாதிரி இருக்கும், அது கண்டிப்பாக படிச்சே ஆகணும். அதுலேருந்து சம்ஸ் வந்துட்டே இருக்கும் அடிக்கடி, பார்த்துக்கோங்க. அப்புறம் லோக்கஸ் ஆஃப் ஜெட், லோக்கஸ்னால் ஒன்றுமே கிடையாது, எங்கெங்கெல்லாம் ஜெட் இருக்கோ ஜெட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு, அதுதான் லோக்கஸ் ஆஃப் ஜெட். நீங்கள் ஒன்றும் பெருசாக நினச்சிக்க வேண்டாம், அது அந்த சம்ஸ் பார்த்துருங்க. அப்புறம் எக்ஸைஸ் 2.7ல் 1 2 3 4 5 சம்ஸு. 2.8 முடிஞ்சால் ஃபுல்லாக பார்த்துக்குங்க, ஏன்னா 2.7 2.8 தான் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும், மற்றதெல்லாம் ஈஸியாக போட்டுருவீங்க. இது 2ம் மார்க்கு ஃபுல்லாக பார்த்து முடிஞ்சால் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்புறம் அதனோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு 5 மார்க், இதில் 5 மார்க்ஸே கொஞ்சம் தான் இருக்குது, அதுலேயும் இது அடிக்கடி கேட்கக்கூடிய சம்ஸு. இது ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு 90 மார்க்ஸ் எழுதுவீங்களா, ஒரு 70+ இந்த இது மட்டும் பார்த்து எடுத்துடலாம். அப்புறம் அந்த 80 to 90க்கு நீங்கள் மற்ற 5 மார்க்கு எல்லாமே பார்க்கணும். சென்டம் வாங்கினா எல்லாமே ஃபுல்லாக பார்த்து தான் ஆகணும். இதோ இந்த சம்ஸ் பக்கத்துலேயே என்ன சம்னு எழுதியிருக்கும் பாருங்கள், இந்த மாடலில் வருது. அப்புறம் இமேஜினரின்னு போட்டு இந்த ஈக்குவேஷன் ப்ரூவ் பண்ணுறது, எங்கெங்கெல்லாம் ஸோ தட்னு சொல்லி ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்களோ அந்த சம்ஸ் எல்லாமே பார்க்கணும். அப்புறம் இந்த சால்வ்னு சொல்லி இந்த 2 ஈக்குவேஷன் இருக்கும், ZQ + 27 ZQ + 8 இந்த 2. அப்புறம் இந்த சம் 2 cos α = x + 1/x இது. அப்புறம் இந்த மாடலஸ்குள்ளே Z1 + Z2 + Z3 இந்த மாதிரி இருக்கும், ஒரு 6 இந்த 2 சமம். அப்புறம் இந்த ஆர்கியூமெண்ட் ஆஃப் Z - 1 = π/2 ஸோ தட், அதே மாதிரி இங்கே இருக்கும் பாருங்கள், இந்த ஆர்கியூமெண்ட் ஆஃப் π/2 = ஸோ தட்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன், இந்த சம் கண்டிப்பாக பார்க்கணும். அப்புறம் கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி, 4th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. நீங்கள் 5 மார்க் என்ன பண்ணணும்னா முடிஞ்சால் அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ் இருக்கும் இல்லையா 2.8, அதை ஃபுல்லாக பார்த்துருங்க. 90 வாங்கினா 2.8ல் இருக்கிற இது ஃபுல்லாமே பார்த்தாகணும், எல்லாமே 5 மார்க் தான். நான் இதில் இருக்கிறது வெறும் இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் தந்திருக்கேன். அடுத்த சாப்டர் 3 ரொம்ப சின்ன சாப்டர் தான், இல்லை மோஸ்ட்லி எல்லாமே சால்வ் அப்படின்னு தான் இருக்கும். நீங்கள் 10th நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அல்ஜிப்ரா இது எல்லாமே ஈஸியாக எழுதிடலாம். நீங்கள் பார்த்துக்கோங்க என்னென்ன சம்னு, PDF கீழே வச்சிடறேன். அப்படி இதில் 5 மார்க்ஸ் பாருங்கள், ரேஷியோ ஆஃப் 2 ரூட்ஸ் = 2:1 அது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. PQR இந்த சம்ஸ் எல்லாம் வந்து 5 மார்க், 4 5 6 10. அப்புறம் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது, ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இதெல்லாம் 10th போட்டிருப்பீங்க அந்த சம்ஸு. அப்புறம் 3.4 ஃபுல்லாமே நீங்கள் வந்து 5 மார்க் தான். அந்த எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்த்துருங்க. மோஸ்ட்லி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா பெஸ்ட்டு.
சரி இன்கேஸ் கொஸ்டின் பேப்பர் டஃபாக இருந்துச்சுன்னா இந்த சம் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. அப்புறம் 3.5ல் இந்த ஒரே கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது ரெண்டும் ஒரே மாடல் இருக்கும். அந்த சம்ஸு ரெண்டையும் பார்க்கும்போது ஒட்டுக்கா பார்த்துருங்க. ஒட்டுக்கா பார்த்திங்கன்னா டைம் மிச்சமாகும், ஏன்னா ரெண்டும் ஒரே மாடல். அப்புறம் இந்த 2 சம்ஸ் ஒரே மாடல், இது இந்த 3 ஒரே மாடல். அது அப்படி பார்த்துக்குங்க. 3.6 ஃபுல்லி வித் எக்ஸாம்பிள்ஸ். 3.6ல் ஒன்றும் இருக்காது. அந்த பாசிட்டிவ் ரூட்ஸ் எவ்வளோ, நெகட்டிவ் ரூட்ஸ் எவ்வளோ, இமேஜினரி ரூட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிப்போம். அது எல்லாமே 2 மார்க்கு. ஆனால் 5 மார்க்லேயும் செக்ஷன்லேயும் கம்போக்கில் கொடுத்துருக்காங்க. அதனால் நானும் 5 மார்க்கில் தந்துட்டேன், பார்த்துருங்க ஃபுல்லாக. அப்புறம் சாப்டர் 4 இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் 2 மார்க் 3 மார்க் இது, 5 மார்க் வந்து இது. சாப்டர் 4ல் 5 மார்க் எல்லாத்துலேயும் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் 4.5 அந்த லாஸ்ட் எக்ஸசைஸில் ஃபுல்லாமே 5 மார்க்காக இருக்கும். அது வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் எக்ஸசைஸ் ப்ளஸ் ஃபுல் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா பெஸ்ட்டு, ஓகேங்களா. அதனால் 4.5 ஃபுல்லாக பார்த்துருங்க. மற்ற இதில் முடியாதவங்க, ஃபுல்லாக படிக்க முடியாதவங்க இந்த 5 மார்க்கையும் இந்த 3 மார்க் 2 மார்க்கையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் முக்கியமாக இந்த 5 மார்க்கில் ஒன்று இருக்குது, ட்ரா த கிராஃப் ஆஃப் sin x, sin inverse x, cos x, cos inverse x, tan x, tan inverse x. இது மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே கொசிகண்ட்டு சீக்கண்ட்டு அதெல்லாம் கேட்க வாய்ப்பு கம்மி. நீங்கள் sin இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், tan இன்வர்ஸோட கிராஃப் மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்புறம் அதனோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து கொஸ்டின் பேப்பர் ஒன்று பார்த்துடலாம். அனாலிசிஸ் மாதிரி. இது வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட காமன் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட் லாஸ்ட் இயரோடது. விருதுநகர்லேருந்து யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா இதுதான் வரும்னு சொல்லி படிச்சுட்டு போயிடாதீங்க. ஏன்னா போன வருஷம் அப்படி தான் ஒருத்தன் பப்ளிக் எக்ஸாம் அன்றைக்கி காலையில் இந்த ஒரு சில சேனல்ஸில் போடுவாங்க இல்லையா, இன்றைக்கி இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பார்த்துட்டு நம்பிட்டு வந்துட்டான் பாவம் அந்த பையன். அது மாதிரி நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. அப்படியெல்லாம் முன்னாடியே லீக்கெல்லாம் ஆகாது. ஃபஸ்ட் ஒன் புக் பேக் தான், 2a இன்வர்ஸ். செகண்ட் ஒன் புக் பேக்கு, தேர்ட் ஒன் புக் பேக்கு, ஃபோர்த் ஒன் பாருங்கள். இது புக் பேக்குன்னு தெரியல, ஓனாகவே போட்டுடலாம். இது வந்து மைனர் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம் ரேங்க்கு. 3x3 மேட்ரிக்ஸ் போட முடியுமா, போட முடியாது. அடுத்து 2x2 மேட்ரிக்ஸ் கண்டுபிடிங்க. 7 into 1 இது +7 வரும், -12 வரும். இது வந்து not equal to 0 வந்துச்சுன்னா 2x2 மைனர் தான் not equal to 0 வந்துச்சு. அப்போ ஆன்சர் வந்து 2. இது 2x2 மைனர் வந்து ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சுன்னா அடுத்த 2x2 மைனர் எடுத்து செக் பண்ணோம். அதுவும் 0ன்னு வந்துருச்சுன்னா அப்போ ரேங்க் வந்து 2 கிடையாது, ரேங்க் வந்து 1 அப்படின்னு எழுதணும். அடுத்தது புக் பேக் தான், ஆன்சர் வந்து Z. அடுத்தது புக் பேக் தான், ஆன்சர் 1. அடுத்தது வந்து இது புக் பேக் சம்முன்னு நினைக்கிறேன். புக் பேக்லேயே அது எக்ஸைஸ்லேயே எக்ஸாம்பிள்லேயே இருக்கும். 2 சம் இருக்கும் இந்த மாடலில். பாருங்கள் 1 மார்க்லேயே கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து புக் பேக் தான், ஆன்சர் வந்து 1. சரி, அந்த ஒன்று இல்லை, இந்த ஒன்று. இப்போ நெக்ஸ்ட்டு இது புக் பேக் தான், ஆன்சர் வந்து N. அடுத்தது பாருங்கள் 2 மார்க்கு. இது ஃபஸ்ட் டேயில் டீச் பண்ண அந்த கம்பல்சரி கொஸ்டின்னு கேட்டுருக்குறாங்க ஃபஸ்ட் ஒன்று. அப்புறம் செகண்ட் ஒன் பாருங்கள், கிராமர்ஸ் ரூல்லேருந்து இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற சம்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அதனால் எக்ஸப்ஷன் மாதிரி இருக்கிறத கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த ஃபார்முலா வச்சு 2 இருக்கும். அட்ஜாயிண்ட் ஏ மேட்ரிக்ஸ் தந்துடுவாங்க. அதுலேருந்து நம்ம ஏ மேட்ரிக்ஸ் கேட்பாங்க, இல்லைன்னா ஏ இன்வர்ஸ் கேட்பாங்க. இதுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. அந்த சம் இம்பார்ட்டண்ட்டானது, அது பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் எல்லாம் வேர்ட் ப்ராப்ளம்ஸும் பார்க்க சொன்னோம் இல்லையா, அது. அடுத்தது இந்த நார்மல் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது தான். நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன். 1 minute. அப்புறம் இது பாருங்கள், இந்த 3rd சாப்டரில் ஷோ தட்டு ப்ரூவ் தட் இந்த சம் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஷோ தட் ப்ரூவ் தட்னு வருது. நான் சொன்ன ஜிபி கண்டிஷன், ஏபி கண்டிஷன் சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்கன்னா அது. அப்புறம் 5 மார்க்ஸ் பாருங்கள், கிராமர்ஸ் ரூல் எல்லாம் சம் பார்க்க சொன்னால் அது. அப்புறம் இந்த லாம்டா மியூகே கண்டிப்பாக ஒன்று வந்துடும் சொன்னால் லாம்டா மியூகே. அப்புறம் இந்த மாடலஸ் ஆஃப் Z1 இந்த 6 அது ஒரு 2 சம் இருக்கும் அது. அப்புறம் சால்வ் தட் ஈக்குவேஷன் Z³ + 8i Z³ + 27 இந்த சம்ஸு. அப்புறம் இது வந்து இந்த 2 ரூட்ஸ் தந்துடுவாங்க, அதை வச்சு பேலன்ஸ் 6 ரூட்ஸு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அது. அப்புறம் இது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் டைப்பு இந்த சம். இப்போ பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இதில் எல்லாம் சொன்னதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஆனால் அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஏன் அந்த இம்பார்ட்டன்ட் இல்லாமல் ஒரு சில எக்ஸைஸ் ஃபுல்லாக படிக்க சொல்கிறவங்கிறது தெரியும். இதில் பாருங்கள், நார்மலாக தான் கேட்டிருக்காங்க, ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அப்புறம் இது வந்து ஷோ தட் ரியல் Z = Zன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அது. அடுத்தது நெக்ஸ்ட்டு இது இந்த 2.7 2.7 நினைக்கிறேன். அந்த 2 எக்ஸைஸ் ஃபுல்லாக பார்க்க சொன்னால் அதுலேருந்து பாருங்கள் இம்பார்ட்டன்ட்டு சொல்லாது கேட்டிருக்காங்க. அடுத்தது இந்த அட்லீஸ்ட் 6 இமேஜினரி ரூல்ஸ், இது இந்த லாஸ்ட் எக்ஸைஸ் ஃபுல்லாக பார்க்க சொல்லியிருந்தேன் அது. அப்புறம் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், இது அட்ஜாயிண்ட் தெரியும், பார்த்துருப்பீங்க. அப்புறம் சொன்னால் அந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸோ ஏவோ கேட்பாங்கன்னு அந்த சம்மு. அப்புறம் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அதே தான். அப்புறம் இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி வச்சு போடுற சம்மு. அப்புறம் இது வந்து சொன்ன ரெக்டாங்குலர் ஃபார்ம் x + iy ஃபார்மில் மாற்றணும். இந்த ஜட்டுக்கு பதிலாக x + iy போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கடைசியில் x + iy ஃபார்மில் முடிக்கணும், ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா. அப்புறம் இது கம்பல்சரி கொஸ்டினில் டிஸ்கஸ் பண்ணது தான். இப்போ லாம்டா மியூகே சம்மு. அடுத்தது கிராமர்ஸ் ரூல் சம்மும் வந்துருச்சு.
அப்புறம் இந்த லோக்கஸ் சம் சொன்னா இமேஜினரி வச்சு லோக்கஸ் போடுறது. அப்புறம் இந்த நான் லாஸ்ட் 2 எக்ஸைஸ் செகண்ட் சாப்டரில் ஃபுல்லாக பார்க்க சொன்னால் பார்த்தீங்களா, அதில் இம்பார்ட்டன்ஸ் சொல்லாத ஒரு சம் கேட்டிருக்காங்க. இப்படி தான் இருக்கும். அந்த எதுக்கு அந்த ஃபுல் எக்ஸைஸ் பார்க்க சொல்கிறதுனா, எல்லா டைமும் இம்பார்ட்டன்ஸ் சம்மே கேட்கணும்னு இல்லை, அந்த 1 or 2 நான் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்துடும். இப்போ நீங்கள் சப்போஸ் இந்த சம் பார்த்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, இதுவும் பார்க்காம விட்டுருந்தீங்கன்னா அப்போ இதுவும் அட்டன் பண்ணிக்க முடியாது இல்லையா, அதுக்கு தான் சொல்கிறது. ஒரு ஃபைண்ட் த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் அது. அப்புறம் இந்த சம் சொன்னது தான் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் வச்சு டைப் வச்சு போடுறது. இப்போ சர்ப்ரைஸ் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, பார்க்கலாம் அது என்னென்னு வாங்க. இப்போ அந்த சர்ப்ரைஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி மெட்ரோ கருணாகரன் அப்படின்னு சர்ச் பண்ணி அந்த சேனலுக்குள்ளே வந்துக்குங்க. அதில் ஹோம் டேப்லேயே அப்படியே கீழே வந்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் செக்ஷனுக்குள்ளே வந்துருங்க. இப்போ 12th ஸ்டாண்டர்ட் இருக்கா, இந்த செக்ஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த 1.7 அந்த லாம்டா மியூகே சம் எடுக்கிறேன். அதில் பாருங்கள், லாஸ்ட்டுக்கு போனீங்கன்னா 5 sums in 1 grouping techniquesன்னு போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது லாம்டா மியூ கே சம்ஸ் எல்லாம் நீங்கள் தனித்தனியாக பார்க்கும்போது பெருசாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா லாம்டா மியூ கே சம்ஸையும் ஒட்டுக்கா வச்சு அட் அ டைமில் போட்டிங்கன்னா டைமும் சேவ் ஆகும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டும் ஆகும். இது மாதிரி இந்த எக்ஸசைஸ் இந்த சம் மட்டும்தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நிறையா எல்லா எக்ஸசைஸ்க்கும் இருக்கும் மேக்ஸிமம். போய் நீங்கள் ஒவ்வொரு எக்ஸசைஸாக உள்ளே போனீங்கனாலே போதும். இப்போது நான் செகண்ட் சாப்டரில் 3rd சாப்டரில் ஏதோ ஒன்று போய் காட்டுறேன். 2.7 பாருங்கள் இருக்கா, ஒவ்வொன்றில் ஸ்டார்டிங்கில் இருக்கும், ஒவ்வொரு இதில் பிளேலிஸ்ட்டுக்கு எண்டிங்கில் வந்தீங்கன்னா கீழே இருக்கும். ஷியூர் 5 marks இது மாதிரி போட்டு பார்த்தீங்களா, ரெண்டும் வேறு சம்மு, ஆனால் ரெண்டும் ஒரே மாடல் தாங்கிறதுனால ஒட்டுக்கா சொல்லி கொடுத்துருப்பாரு சார். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும், டைமும் சேவ் ஆகும். இது மாதிரி மேக்ஸிமம் எல்லா சாப்டர்ஸ்க்கும் இருக்குது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ தெரியாது, எக்ஸாம் டைம் ரிவிஷன் அப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ.